கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய தினத்திலும் கூட தேவன் நம்மளோடு இடைப்பறுகிற வார்த்தை நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யாரு தேவன் நம்மளுக்கு உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்றாரு? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிடிச்சமான காரியங்களை நடக்கிறது தான். உலக பிரயாரமான காரியங்களை விட்டு, ஆடம்பரங்கள், பேரின்பங்கள், இந்த காரியங்களெல்லாம் விட்டு தேவனுக்கு பயந்து ஞானமா நடந்து கொள்ளுகிற மனுஷனை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் அவன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்றாரு. இரு வழிகளில் நடக்கிறோமா? நம்ம இரு வழிகளில் நடக்காம தேவனுக்கு பிரியமா நடந்து கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் அப்படின்னு சொல்றாரு தேவன். நம்ம கர்த்தரை தேடும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உண்மையுள்ள மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேரையும் தேவன் நம்மளுக்கு சூட்டுகிறவராக இருக்கிறாரு. தேவஜனமே, நம்ம ஒவ்வொருவரை பார்த்து தான் நம்ம தேவன் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷனாயிரு, பரிபூரண ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளு. அது எப்பொழுது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அப்படின்னு தேவன் நம்மளோடு இந்த வார்த்தையில இடைப்படுகிறார். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசணும் வார்த்தைக்காக நன்றி. உண்மையில மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்கள ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற உலக பிரயாரமான வீணான காரியங்களெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டு உமக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரே தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு பயந்து வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உமக்கு விருப்பமான காரியங்களில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்கள் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.